இதா இருக்காங்க. அதுக்கு நான் தொதா கண்டிப்பா வரணும். நான் ஐயா வாக்குக்கு இணங்க கண்டிப்பா நான் அதை விட்டு கொடுத்துட்டு, ஏன்னா விட்டு கொடுத்ததும் கெட்டு போறதில்ல, கெட்டு போறதும் விட்டு கொடுக்கறது இல்லைங்க, நிறைய கதை சொல்லியிருப்பேன். அதனால நம்ம இயக்கம் இது, அதை என்னைக்குனாலும் வீட்டுல பாத்துக்கலாம். சோ இதுக்கு நம்ம கண்டிப்பா இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தேன். அதனால தலைமை உரை அப்படின்னு சொல்லும் போது, இன்று நமது இயக்கத்திலே அதை அழகாக ராதா ஞானசேகரன் மேடம் சொன்னாங்க. கவிழ்ந்து நடந்து ஓடி இன்னைக்கு எதை பிடிக்கலாம் என்று அவளுடன் இருக்கும் அந்த அளவுக்கு பெரியவராக உருவாகி இன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறேன்னா உண்மையிலே அவருக்கு பெரிய பாராட்டு. அவருடைய நிலைமையை அவங்களே சொல்லிட்டாங்க, எந்த அளவுக்கு இருந்தோ எப்படி இருக்கும் அவருக்கே அவரை பத்தி தெரியல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறாருன்னா அதுக்கு ஞானம் இயக்கத்துல மகிழ ராஜபாண்டியனருக்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் அத அழகா இருக்கும் சார் சொன்னார், தானம்னு, தர்மம் செய்யாதீங்கன்னு சொல்றத. யாருக்கு எதை செய்யணும் இதுதான் தானம், சர்வீஸ் தானம். சோ அவங்களுக்கு எதை விட்டு கொடுத்து எதை என்னென்ன இது பண்ணணுமோ அதை அந்த அளவுக்கு எந்த இடத்துல வளர்க்கணுமோ அந்த இடத்துல வளர்த்து நம்ம இலக்கியம் என்று நம்ம ஞானம் இயக்கம் வெளிப்படணும், நல்லா இருக்கணும். 5 எத்தனை புக்கு வெளியிட்டு இருக்காங்க, என்ன செய்திருக்காங்க, அதுக்கு உறுதுணையாக நம்ம கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது முதலியாருடைய ரொம்ப ரொம்ப பெரிய ஆவல், ஆசை. அதனால இந்த இயக்கம் மேலும் சிறக்க, நல்லபடியா வளர, இன்னும் நிறைய புக்கு பப்ளிஷ் பண்ண நம்ம செந்தமிழ் சித்தன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு எல்லாமே மேக்சிமம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் 1-2 நான் சொல்லிட்டு தலைமை உரை செய்தாவது கண்டிப்பா ஒரு 5 நிமிஷமாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக, பேங்க்ல வேலை செஞ்சா கூட இலக்கியத்துல பெரிய ஆளாகி திரிவன் சார் இன்னைக்கு அந்த புக்க பப்ளிகேஷன் இது பண்ணணும். அதுக்கு லதா ரவிச்சந்திரன் முக்கியமா எல்லாம் நல்ல செலக்ஷன், யாரை எந்த இடத்துல வச்சா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உண்மையில ஞானம் இயக்கத்துக்கு தான் தெரியுது. அவங்கள எந்த வகையில உருவாக்கணும், மோட்டிவேஷன். சோ எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் தான் எப்படி வருவாங்க, என்ன செய்யலாம், அதற்கு இந்த சுவிஞர்களாக இருக்கக்கூடிய உண்மையிலே நம்மளுடைய கவிஞர்கள் மற்றும் சுவிஞர்கள் எல்லாத்துக்குமே ஞானம் இயக்கம் நன்றி சொல்லணும். சோ அதுக்கு இன்று ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் மாதிரி ஒருத்தர் உண்மையிலே நான் பாக்குறேன், திருவை பாபு அவர்கள். நான் அடிக்கடி நான் பார்க்க முடியல, இன்னைக்கு நான் திருவை பாபுவை பார்க்கும்போது நம்ம இயக்கம் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு வகையில இது பண்ணாலும் இந்த தமிழ் ஆர்வலர்கள், தமிழுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்து நம்ம ஆக்கப்பூர்வமா அதற்கு உதவுறோமோ, நமக்கு வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அதான் நம்ம எதிர்பார்க்காம நிறைய செய்யறோம். நமக்கே அது நம்ம வளர்ச்சிய யார் என்ன ஏது என்கிறத கரெக்டா காமிச்சு கொடுக்கறது இந்த இடம் தான். இது உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆவல் இருக்கு. இடம்பொருள் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் அந்த ஆவலோடு ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் இந்த அளவுக்கு சிறக்க செய்யணும்னு என்னுடைய வேண்டுகோள். அதற்கு நம்ம ஞானம் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க, ஆனா நான் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஞானம் இயக்கம் இடம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, செய்யுங்க, என்ன தள்ளி விடுவோம், முடியலன்னா பார்ப்போம், இப்போதைக்கு இல்ல. அதை அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், என்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால முடிகிற டைம்ல நான் கொடுக்குறேன், முடியல நீங்க போனா ஒரு சாரி அசிங்கமான ஒரு பழமொழி, தவறான ஒரு பழமொழியை சொல்றேன். ஒவ்வொரு நாட்டும் ஒத்துழைப்பு இல்லாம இருக்கணும். ஒரு நண்பன் வேண்டாம்னு நினைச்சவங்க அது எதையாவது கொடுத்தா ஒதுக்கணும்னு சொல்றோம்ல. சோ நம்மளால ஏழை கொடுத்து ஒதுக்கி நம்ம ஒதுக்கி விடுறது நல்லது. சோ அந்த மாதிரி ஏதாவது செய்யணுங்கிற லெவலுக்கு நம்ம வரலாம். அந்த அளவுக்கு நாம், அதாவது இது பழமொழிகள்,
நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. என்ன நான் எந்த இடத்துலயுமே சொல்லுவேன், எண்ணங்களில் கவனமாக இருங்கள், அவைகள் தான் வார்த்தைகளாக மாறுகின்றன. வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. செயல்களில் கவனமாக இருங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்களில் கவனமாக இருங்கள், அவைகள் தான் ஒழுக்கங்களாக மாறுகின்றன. ஒழுக்கங்களில் கவனமாக இருங்கள், அவைகள் தான் உங்களை உயர்ந்தவனாக்குகின்றன. அதான் மேடம் அழகா சொன்னாங்க, எண்ணம் அவருக்கு 1000 இருக்கும். நாம சொல்ற இந்த எக்ஸ்போசர் வித்தியாசமா இருக்கும். ஆனா கண்டிப்பா எல்லாரும் எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அந்த எண்ணம் எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ், அழகா பாசிட்டிவ் பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ், நெகட்டிவ் திங்கிங் வரும்போது தான் மைனஸ் ஆயிடுது. அது பிளஸ்ஸே இருந்தாலும் மைனஸ் ஆகும், இன்டு மைனஸ்க்கும் அது மைனஸ் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்கள் போல வாழ்க்கை இருக்கணும். அது தகுந்தாக்க நம்ம ஞானம் இயக்கம் உருவாகணும். அந்த இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது சிலர் என்னால ஒண்ணும் முடியல, என்னால எவ்வளவு கலெக்ஷன் பண்ணி தர முடியும், இதுதான் என்னுடைய டியூட்டி சார், கொடுங்க நான் ஏதாவது பண்ணி தரலாம், இல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு ப்ரோக்ராம், நான் இதுக்காக ஞானம் இயக்கத்துக்காக சில ப்ரோக்ராம் போடுறேன், அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் ஏதாவது. நான் கூட அன்னைக்கு ஒரு இதை சொன்னேன், அழகா ஒரு சின்ன உதாரணம். எங்க லயன்ஸ் கிளப்ல ஆக்ஷன் ஏலம் விடுவோம். ஒரு புக்கு, இப்போ ஒரு புக்கு இருக்கு, முதல் புக்கினுடைய வேல்யூ என்ன, 100 ரூபாய், நம்ம 50 ரூபான்னு ஏலம் விடுறோம். இங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணிடலாம். அது அப்படியேப்பட்ட ஒரு இடம் நம்ம செலக்ட் பண்ணணும். 50 ரூபாய் சொல்லும் போது ஒருத்தர் 60 பாரு, அந்த 10 ரூபா வாங்கினா போதும். ஒருத்தர் அடுத்த 70 பாரு, 10 ரூபா வாங்கினா போதும். ஏன்னா அந்த புக்கை எப்படி வாங்கினா 10 ரூபா தான் அவருக்கு வேல்யூ. ஒருத்தர் 100 பாரு, அப்ப மீதி 30 ரூபா வாங்கினா போதும். அதே போல ஒருத்தர் 200 பாரு, 100 ரூபா வாங்கினா போதும். 200 ஒருத்தர் கேட்கல, அது லட்சம் வரைக்கும் போயிருக்கு. சாதாரண ஒரு 100 ரூபா பொருள் லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அதுதான் ஏலம், அதான் அமெரிக்கன் லாட்டர். சோ அவங்களுடைய இது, இந்த பொருள் இவர் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அவர் வாங்கல, அவ்வளவு வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. அவர் கடைசியில 100, 200, 1000, 2000 கொடுத்துல அதை வாங்கியிருக்காரு. ஆனா நமக்கு ஃபண்ட் கிரியேட் ஆயிடுது, நமக்கு ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அந்த மாதிரி அழகா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஞானம் இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சுட்டு ஏலம் விடலாம். ஏலம் விடும்போது பெரிய லெவல்ல ஒரு 50,000, 1 லட்சம் தாராளமா கலெக்ஷன் ஆகும். இது நாங்களே செய்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யறோம். அதாவது ஸ்கூலிங் டைம்ல பண்ணுவோம், இதெல்லாம் மற்ற டைம்ல கூட பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் 300-400 பேர் வர்றான், எல்லாம் வேற மாதிரி மெத்தட்ல இருப்பான். அவன் கேட்கிற கொஸ்டின் எல்லாம் கேட்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஃபண்ட் வந்துடும். அது ஒரு ஒன் டே ப்ராஜெக்டுக்கு உருவாயிடும். அந்த மாதிரி நம்ம நிறைய செய்து ஞானம் இயக்கத்துக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்போம் சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்து வைக்கும் திடீர் தலைவருக்காகவும் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.